திரு பாலு சார், இப்போ ஒரு மூத்த ஆய்வாளர், போரியல்களை தங்கள் வாழ்நாளில் நிறைய பார்த்துருக்கீங்க. இப்போ இந்த போர்னால் நம்ம ரமேஷ் அந்த மத்திய தரைக்கடலில் உள்ள நிலையை சொல்லிட்டார். நீங்கள் எந்த பாயிண்டை பிடிக்கிறீங்க இன்னைக்கு பேச போறீங்க? இப்போ ரமேஷ் இன்றைக்கி பேசுகிறது எனக்கு ஒரு முழுக்க ஒரு உடன்பாடு உள்ள பல விஷயம். நிலைமை சொல்லிட்டார், இதுதான் நிலைமை. என்ன ரெண்டாவது என்னன்னா, இந்த போரினுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறத அவர் தரவுகளோட தெளிவாக விளக்கியிருக்கிறார். மற்றொன்று என்ன என்றால், ஈரான் எப்படி ஒரு சூப்பர் பவராக இருக்குது. அதாவது வெறும் பெட்ரோலியம் குரூடு மட்டுமில்லை, பல்வேறு பொருட்கள் அங்கே உலகத்திற்கு தேவையான பொருட்கள் அங்கே உற்பத்தி செய்யப்படுகிறது. ஹீலியம் வாயுவிலிருந்து மற்றபடி நம்முடைய நேச்சுரல் கேஸ் கொண்டு வரதுக்கான அந்த விஷயங்களில் எல்லாவற்றிலையுமே இன்றைக்கு ஈரான் மிகப்பெரிய வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய மிகப்பெரிய முக்கியமான பொருட்கள் எல்லாம் அவங்ககிட்ட சரக்குகள் எல்லாம் வெளில வருது. அது அப்போது ஈரான் பொருளாதார ரீதியாக மிக மிக வலுவான ஒரு நாடாக இருக்கிறது. அது அவ்வளோ எளிதாக நீங்கள் மாற்ற முடியாது. இப்போ பல நம்ம கல்ஃப் கண்ட்ரிஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த வளைகுடா நாடுகளில் பெரும்பாலும் எல்லாம் பெட்ரோலியம் கூடு தான். ஆமாம், அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச அளவில் இல்லை, வேறு யாராவது இருக்கலாம். ஆனால் ஈரானில் நிறைய மூலப்பொருட்கள் அது இருக்குது அப்படிங்கிறது இப்போது நம்ம தெரிய வருது. மைன்ஸ் நிறைய. அதனால் ஈரானை அவ்வளவு எளிதாக யாராலையுமே அடக்கிவிட முடியாது. அது ஒரு முக்கியமான விஷயம் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். ரெண்டாவது, உலக நாடுகள் எல்லாமே ஈரான் விஷயத்தில் தலையிடுவதற்கு அவர்களுக்கு ஒரு தயக்கம் இருக்குது. அது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, ஈரான் அந்த மத்திய கிழக்கு நாடுகள் மத்தியில் ஒரு வலுவான பொருளாதார பின்னணி இருக்கக்கூடிய ஒரு நாடு. அதிலேருந்து பயன்பெறக்கூடிய நிறைய இருக்குது. அதில் இது எல்லாத்தையும் விட ஒரு போருக்கான கேந்திரமான விஷயம் என்னன்னு சொன்னீங்கன்னா, அந்த ஹோர்மஸ் ஸ்ட்ரைட், நீரிணை. அந்த ஹோர்மஸ் ஸ்ட்ரைட் என்னன்னா, அதன் வழியாகத்தான் பல பொருட்கள் பல நாடுகளிலேருந்து கிழக்க, அதாவது கீழ்த்திசை நாடுகளுக்கு வர வேண்டியதாக இருக்குது. இப்போ அது அவங்க கையில் இருக்கிறதுனால இப்போ யாருமே அவ்வளோ எளிதாக ஈரானை ஏற்றுக்கொள்ள முடியாதுங்கிற ஒரு கண்டிஷன் இருக்குது. இப்போ ட்ரம்ப் கூட என்னெல்லாமோ பண்ணி பார்த்தார். எல்லாம் ஐரோப்பிய நாடுகளெல்லாம் நீங்கள்லாம் அவங்க படைய கொண்டாங்க, அங்கே ஹார்மோஸ் நீரிணை எடுத்து அதை எப்படி விடுவிச்சிருவோம் அப்படின்னு கூப்பிட்டாரு. யாருமே போகலை. யூரோப்பிய யூனியன் நாடுகளை ஏற்றுக்கொள்ளலை, போகவும் இல்லை, அவங்க ஏற்றுக்கொள்ளலை. அதே மாதிரி அவர் உலக நாடுகளுக்கெல்லாம் அப்பீல் பண்ணார், யாருமே வரதா இல்லை. அப்புறம் ட்ரம்ப் சுத்தப்படாமல் வாழை சூட்டிக்கிட்டே இப்போ உட்காந்துட்டார். இப்போ என்ன சொல்கிறாருன்னா, நான் தீர்வை கொண்டு வர போகிறேன். எதை கொண்டு வரேன்? நான் ஈரான்கிட்ட பேசிட்டேன்னு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி சொன்னார். ஈரான்கிட்ட பேசிட்டேன், நான் சமாதானம் பண்ணுவதற்கு, அதாவது போர் நிறுத்தத்திற்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன்னு சொன்னார். உடனடியாக ஈரான் அதை மதிச்சிடுச்சு. எங்கிட்ட ஒன்றும் பேசலை, அது சொல்கிறது சரியில்லை, பொய் அப்படின்னு சொல்லிச்சு. உடனே இல்லை நாங்கள் ஈரானுடைய அந்த முக்கியமான தலைவர்கள்ட்ட பேசுகிறேன், கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகள்கிட்ட பேசுகிறேன்னு சொல்லிட்டு ட்ரம்ப்பே அவர் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ என்னன்னா, ஒரு விஷயத்தை அவர் நல்லா புரிஞ்சு கொள்ள வேணும். ஈரான் மிக மிக வலுவான ஒரு மத்திய கிழக்கு நாடுகளில் ஒரு வலுவான பொருளாதார பின்னணி மட்டுமல்ல, பெட்ரோலியம் குரூடு மட்டுமல்ல, பல்வேறு பொருட்கள், பல்வேறு இண்டஸ்ட்ரிக்கான அடிப்படையான மூலப்பொருட்கள் இருக்கக்கூடிய ஒரு நாடு. அதனால அவ்வளோ எளிதாக ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறது தெரியுது. இன்னொன்று என்னென்னா, போர் தொடங்கிய உடனேயே ஈரானில் நாங்கள் அவங்களுடைய மின் நிலையங்களை அழிச்சிட்டோம், அவங்க அணு ஆயுதம் பண்ணக்கூடிய ஃபேக்ட்ரியெல்லாம் அழிச்சிட்டோம், அதெல்லாம் சொன்னாங்க. அதை ஈரான்லாம் ஒரே அடி அடிச்சிருச்சு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது, நீங்கள் சிவிலியன் பாப்புலேஷன் மேலாம் குண்டு போடுறீங்க, அதுதான் செய்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கடுமையாக அதை ரிபேட் பண்ணிட்டாங்க, எழுத்து பேசிட்டாங்க, அவங்க சொல்லிட்டாங்க. அப்போ இன்றைக்கி ஈரான் ஒரு வலுவான நிலையில் இருக்குங்கிறது தான் தெரியுது. அப்போது அமெரிக்காவுக்கே ஈரானை பொறுத்தளவில் அவர்கள் என்னென்னாமோ சொல்லி பார்த்த அந்த ட்ரம்ப்புக்கு ஒரு பின்னடைவு தான் அப்படிங்கிறத நம்ம கணக்கில் எடுத்துக்கொள்ளணும். சரி,
இப்போ ரமேஷ் பேசும்போது ஒன்று சொன்னார், அமெரிக்கா எப்படின்னா ஏதாவது 2 சட்டை போட்டுக்கிச்சுன்னா உள்ள பூந்துடுறது, அதை வச்சுக்கிட்டு ரத்தம் குடிக்கிறது தான் அமெரிக்காவுடைய வேலை. இல்லை இனி அந்த மாதிரி ஒரு சூழல் வருமா அப்படிங்கிறதான் கேள்வி. அப்படிங்கிறது. இப்போ இந்த போருக்கு பின்பு அப்படி ஒரு சூழல் இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ போன முறை நம்ம விவாதித்தோம், அதாவது இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஈரானை தாக்குதுன்னா அவங்க ஏன் வளைகுடா நாடுகளை தாக்குறாங்க அப்படிங்கிறது. இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். இன்னொரு கேள்வியை நான் சொல்கிறேன், இதுக்கு ஒரு பதில். இப்போ ஈரானுக்கு அமெரிக்காவுக்கு நேரடியாக என்ன இருக்குது? ஒன்றும் இல்லை இல்லையா? இல்லை. ஆனால் ஈரான் விஷயத்தில் ஏன் அமெரிக்கா தலையிடுது? இது ஒரு கேள்வி. ரெண்டாவது, இப்போ ஒரு மாதம் 20 நாட்களுக்கு முன்னால் இந்தியாவில் பல நாடுகளைச் சேர்ந்த கப்பற்படைகள்லாம் சேர்ந்து ஒரு கூட்டு பயிற்சி, இராணுவ பயிற்சியை கொண்டு வந்தாங்க. அதில் ஈரான்லேருந்து வந்த 2 கப்பலை வந்து அமெரிக்கா குண்டு வச்சு தகர்த்தது. அப்போ அந்த கப்பல்கள் எங்கே போகிறதுன்னு தெரியல, நடுக்கடல் நின்றுது. அப்போ இந்தியா என்ன சொல்லிடுச்சுன்னா, அந்த சர்வதேச எல்லைக்கு வெளியில் போயிட்டாங்க அவங்க, நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும்போது ஒரு குட்டியூண்டு நாடு சிரோன் என்ன பண்ணிச்சுன்னா அவங்கள கூப்பிட்டியாந்து அந்த கப்பலை அவங்க கடற்கரையில் வந்து அவங்க தங்குவதற்கு இடம் கொடுத்து 128 பேருக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த பயணிகளை காப்பாற்றி காலி மருத்துவமனையில் கொண்டு விட்டு அவங்கள காப்பாற்றி அனுப்புனாங்க. என்ன தெரியுதுன்னு சொன்னால், ரைட்டு, அப்போ இந்தியா என்னால் காப்பாற்ற முடியுதுன்னு சொன்னதை சின்ன ஒரு நாடான இலங்கை வந்து இல்லை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிறத இன்றைக்கு வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. கரெக்ட். இது ஒரு முக்கியமான விஷயம் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. அப்போ என்னன்னா, ஏன் இந்தியா அரசு இதில் தலையிடவில்லை? அது மட்டும் இல்லை, இந்தியாவுக்கு தான் அவங்க ஒரு ஜாயிண்ட் எக்ஸசைஸ்க்காக வந்தாங்க, மிலிட்ரி எக்ஸசைஸ்க்கு. நாகப்பட்டினம் அதுலேருந்து போகக்கூடிய அந்த கப்பல்களுக்கு ஒரு குறைந்தபட்சம் நீங்கள் நேரடியாக ஃபிசிக்கலாக நீங்கள் சப்போர்ட் பண்ணலைன்னா கூட மாரடி நீங்கள் சப்போர்ட் பண்ணியிருக்கணும். சரி, அந்த பொறுப்பில் இருந்து இந்தியா கண்டு கொண்டு, அது மட்டும் இல்லாமல் அது வந்து எங்களுடைய எல்லைக்கு வெளியில் போயிடுச்சு, இனிமேல் சர்வதேச கடல் எல்லைக்கு போனதுனால நாங்கள் தலையிட முடியலன்னு சொன்னாங்க. ஆனால் சிரோன் எப்படி தலையிட்டது அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்த பிறகு இன்றைக்கு அதுவே வந்து நம்முடைய இந்திய அரசுக்கு ஒரு பின்னடைவு தான். சரி, அதனால் நான் என்ன பார்க்குறேன்னு சொன்னால், ஈரானுடைய தலைப்பு நான் பார்க்குறேன், அதாவது போர் பதற்றம். அதுக்கு வந்து இந்தியாவில் நிலைமை கட்டுக்குள்ளே இருக்கா என்ன, அதை நம்ம ரெண்டாவது பேசுவோம். அந்த போர் பதற்றத்துக்கும் கட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு என்னென்னு தெரியல. இன்றைக்கு ஒரே ஒரு செய்தி மட்டும் நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். சொல்லுங்கள். இன்றைக்கு வந்து இறக்குமதி பண்ணக்கூடிய க்ரூடில் வந்து 10% கஸ்டம்ஸ் டியூட்டியை குறைச்சிருக்காங்க, சுங்கவரியை. ஆமாம் ஆமாம், கலால். அது வந்து நம்ம சாதாரணமான கன்சியூமர் இருக்காங்களே, எனக்கும் உங்களுக்கும், நம்ம காருக்கோ நம்ம பைக்குக்கோ பெட்ரோல் போடுறதுல அந்த விலை குறையாது. அது யார் க்ரூடு வாங்கி இன்றைக்கு அதை சுத்திகரிப்பு பண்ணி விற்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த பெனிஃபிட் போக்குவரத்து. நீங்கள் சொல்கிறது பெரிய முதலாளிகளுக்கு. அது யாருன்னா குறிப்பாக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அம்பானி, அதானி, ரைட், அவங்க தான் அதில் இருக்காங்க. அப்போ என்ன, அதானி அதில் இல்லை, அம்பானி தான். அரசாங்கம் இன்றைக்கு இப்போ இந்த ஈரான் போர் துவங்குவதற்கு முன்னாலேயே நம்முடைய வீட்டினுடைய அந்த எல்பிஜி சிலிண்டரை 60 ரூபாய் ஏற்றிட்டாங்க. இப்போ எவ்வளோ ஏற்ற போகிறாங்கன்னு தெரியல. சரி. ரெண்டாவது க்ரூடு விலை வந்து $68 $100 போய் இப்போ $120 ஆகிடுச்சு. இது எங்கே போக போகுதுன்னு 200க்கு தொற்றுன்ட்டாங்க. அதான் வீர திருநாவுக்கரசு வந்து ஆமாம் ஒப்பீட்டளவில் எல்லாரை விட இளைஞர். ஆமாம். என்ன சொல்ல போனால் என் வயதில் பாதியோட குறைவு அவர். சரி ஐயா, நீங்களும் யூத்து தான். அவர் வந்து நீங்கள் என்ற யூத்து. அவர் பொது நிர்வாகத்தில் முனைவர் பட்டம் பெற்றவர். ஆமாம் ஆமாம் ஆமாம். இப்போதான் நான் கேட்டேன், எனக்கு ஒன்றும் அவரை பற்றி முதல்ல பார்க்குறேன். பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஸ்டூடெண்ட். அப்போ அவருக்கு என்னுடைய ஜென்ரேஷன்லேருந்து 3 ஜென்ரேஷன் பின்னால் வந்திருக்கிறவர் அவர். சரி. அப்போ அவர் இன்னைக்கு வந்து ஒரு பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து ஒரு பிஹெச்டி வாங்கிட்டு வந்திருக்காருன்னா, அவர் என்னை விட விவரமான ஒரு உலகத்தில் அவர் படித்து இப்போ வந்திருக்கக்கூடிய ஒரு இளைஞர். பிஹெச்டி எப்படி பண்ண முடியும்? ஏதாவது பண்ணாதான் விஷயம். இப்போ இந்த வரியை குறைச்சதை பற்றி அவர் என்ன சொன்னார்னா, இந்த வரியை குறைச்சதுனாலும் பல்வேறு அதை சார்ந்திருக்கக்கூடிய பொருட்களுக்குடைய விலை ஏற்றத்தை அது குறைக்கும். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் நான் என்ன கேட்குறேன்னா, இதை அப்படியே கண்டினியூ ஆகணும் யாராவது உத்தரவாதம் கொடுக்க முடியுமா? ஏன்னு கேட்டால்
உலகத்தில் குரூடாயினுடைய அல்லது எண்ணெய் என்பதை வந்து இந்தியாவோ அல்லது நானோ அல்லது வீர திருநாவுக்கரசோ முடிவு பண்ணுறதில்லை. கண்டிப்பாக அதுக்கு வந்து உலகத்தில் பல்வேறு பெட்ரோலியம் ஓபெக் கண்ட்ரிஸ்லேருந்து, அதாவது ஒபேக் உலக அந்த பெட்ரோலியத்தை வந்து ஏற்றுமதி பண்ணக்கூடிய நாடுகளுக்கான அமைப்பெல்லாம் இருக்கு. அதெல்லாம் இருக்கு. ஒபேக். இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, அவர் சொல்றாரு 10 விழுக்காடு குறைச்சதுனால மக்களுக்கு வந்து அது பெரிய பாதுகாப்பு அப்படின்னு சொல்றாரு. அவர் வந்து வீர திருநாவுக்கரசு வீட்டை விட்டு வெளில போகிறதில்ல நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு மாதம் ஆச்சு, ஹோட்டலில் தோசை இல்லை, அது இல்லை, இது பல கடைகளை மூடிட்டான். பல பொருட்கள் வந்து அது எதார்த்தம். டீ வரைய வந்து 10 15 ரூபா ஆயிடுச்சு. அப்போ நான் என்ன சொல்றேன்னா, இதுக்கும் ஈரான் கான்ஃப்ளிக்ட்டுக்கு சம்பந்தம் இல்லை, நேரடியான சம்பந்தம் இல்லை. ஆனால் வருது இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம். நான் முதலே குறிப்பிட்டேன், அன்றைக்கு ஈரானில் வந்து இந்த போர் வருவதற்கு முன்னால் குரூட் ஆயில் வந்து இன்டர்நேஷ்னல் விலை இருந்ததில் $68, அதற்கு பிறகு போர் வந்த பிறகு $100, இன்றைக்கு $120 மேலே போயிட்டு. இதை யார் கட்டுப்படுத்த முடியும்? மோடியால் முடியுமா? யாராலே முடியாது. அப்போ இது மாதிரி வந்து நீங்கள் மோடியை வந்து நீங்கள் ஆதரித்து பேசுறதுல அது உங்களுடைய அரசியல் கடமை. நான் அதை பற்றி ஒன்றுமே நான் சொல்லலை, அதை நான் வந்து தலையிடவும் விரும்பலை. ஆனால் மக்களுக்கு தொந்தரவு இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்போ இன்னொன்று சொல்கிறேன், 15 நாளாக கேஸ் வாங்க முடியல, இல்லை சப்ளை இல்லைங்கிறாங்க. ஆனால் அரசாங்கம் சொல்லுது அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. அரசாங்கம் வந்து பதட்டத்தை ஏற்படுத்தக்கூடாதுல்ல மக்கள்கிட்ட. இப்போ அது வந்து ஒரு கலெக்டிவ் புக் பண்ணேங்க. நான் என் வீட்டுக்கு 15 நாளைக்கு முன்னாடி கேஸ் புக் பண்ணேன். தொலைபேசியை எடுக்கலை. அப்புறம் இந்த 15 நாளைக்கு அப்புறம் நேற்று தான் புக் பண்ணேன், நேற்று எடுத்தாங்க. என்ன சொல்கிறாங்க, அந்த 45 நாளை தாண்டி போகாது. எப்படி 45 நாளை தாண்டி போகாது, 45 நாளைக்குள்ள நாங்கள் கொடுத்துருவோம். டிமாண்ட் இருக்கு. ரைட்டு. என்ன அர்த்தம்னு சொன்னீங்கன்னா, இந்த கேஸினுடைய விநியோகத்தையோ சரி அல்லது அதனுடைய விலையோ கட்டுப்படுத்த முடியாது என்பதுதான். ரெண்டாவது, நான் சுருக்கமாக முடிச்சுக்கிறேன், நேரம் முடிஞ்சது. சிலிண்டருடைய விலையெல்லாம் ஏறி போயிட்டு அதெல்லாம் வந்து நம்ம அதெல்லாம் புறந்தள்ளிட்டு பேச முடியாது. கரெக்ட். 6000 ரூபா வரைக்கும் விற்கிறாங்க. 4500 5000. அமெரிக்காவை பொறுத்தளவு ஒன்று புரிஞ்சுக்கணும். சரி, அவன் வந்து இந்தியாவிலேருந்து வரக்கூடிய பொருட்களுக்கு வரியே கிடையாது. அமெரிக்காவிலேருந்து நாங்கள் அந்த பொருளை கொண்டு போகும்போது அதுக்கு 25 விழுக்காடு வரி போடுவேன்னு சொன்னாரு. அப்போ அது முடிஞ்சது. இந்தியாவுடைய பொருளாதாரத்தை அல்லது இறக்குமதி ஏற்றுமதியை கட்டுப்படுத்துவது யார்? ரைட். அது முடிஞ்சதுன்னு எப்படி சார் சொல்ல முடியும்? நிர்வாக திறனற்ற செயல். சரி இஸ்மாயில் ஐயா, உங்களுடைய சுருக்கமா 2 நிமிடம் எடுத்துக்கிறேன். அதனால நான் என்ன சொல்றேன்னு சொன்னா, நேரம் கருதி இன்றைக்கு உலக அளவில் இன்றைக்கு ஈரானுடைய பதட்டம் வந்திருக்கு. சரி, ஈரான் மட்டும் இல்ல, அமெரிக்காவை சார்ந்திருக்கக்கூடிய இந்த பல்வேறு இஸ்லாமிக் கண்ட்ரீஸுக்கும் ஈரானுக்கும் கூட இன்றைக்கு வந்து பகை முற்றி வருகிறது. கண்டிப்பா அப்படிங்கிறதா வருது. ரைட். அப்ப இன்றைக்கு ஒரே விஷயம் என்னன்னு சொன்னால், இது ஒரு தீர்வு வரணும்னு சொல்லும் போது நான் என்ன சொல்றேன், மோடி ஒரு வார்த்தை சொல்லி இருக்கிறாரா இந்த போர் நிறுத்தப்பட வேண்டும்.